வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் தான் உங்கள் இளையராஜா பேசுகிறேன். 10, 11, 12 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான சந்தேகங்கள். இப்போ எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாமில் எப்படி நம்ம கையாளுறது கொஸ்டின் பேப்பரை, அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நாங்கள் பேச வர போகிறோம். 12ஆம் வகுப்புக்கு இன்னும் 2 நாளில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னது, 1ஆம் தேதி மார்ச் 1. சரி, இப்போ அவங்களுக்கு இப்போ முதல்ல எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே இத்தனை நாள் முன்னால் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் இந்த 2 நாளில் எப்படி சார் நம்ம அடுத்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்போ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணதை ரீகால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான். எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், சும்மா ஒரு காமனாக ஒரு நோட் எடுத்து ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுங்க. ஒரு நோட்ஸ் ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரைட்டாக எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ரீகால் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒன்று. செகண்ட் திங் டெய்லி நம்ம படிக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உணவு நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவு டில் எக்ஸாம் முடிகிற வரலும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். அது என்ன சார் நான்வெஜ் சார், எனக்கு பிடிச்சதே பிரியாணி தான் சார், எப்படி சார் நம்ம நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் முடிகிறவங்க. அது ஏன் சார் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நான்வெஜ் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ஞாபக மறதி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு மாணவ செல்வங்கள் சார் நல்லதான் சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் இந்த எக்ஸாம் முடிகிற வரலாம். அப்புறம் இன்னொன்று பெரிய விஷயம், இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. என்னது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்னா? மொபைல். ரைட்டா? மொபைலை முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணாமல் இருங்க. அது இன்னும் பெட்டர். சார் நான் யூஸ் பண்ணாமல் எப்படி சார்னா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான பேரண்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான் ஒரு குழந்தைய மேலே இடத்துல கொண்டு போக முடியும். நீங்கள் வீட்டில் யூ ஹாவ் டு கிரியேட் ஏ அட்மாஸ்பியர், என்விரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, அவங்க எந்த சமயத்துலையும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நீங்கள் இது பண்ணணும். அதுக்கு குறிப்பாக பேரண்ட் என்ன பண்ணுறோம், வீட்டில் போனோன்னே சேனல் ஆன் பண்ணி நாடகம் பார்க்குறோம். அதை முடிஞ்ச அளவு எக்ஸாம் முடிகிறவர்களும் பேரண்ட்ஸு இந்த நாடகம் பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதனால் மாணவ செல்வங்கள் எப்பயுமே நம்ம உங்களுடைய பயத்தை போக்குறதுக்காக எந்த விதத்திலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகள், ஏதாவது சந்தேகங்கள், எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் நம்ம எப்படி படித்ததை ரீகால் பண்ணுறது, எப்படி மனனம் செய்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலும் நீங்கள் எங்களை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். இல்லை கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் போடலாம். ஓகே, thank you.